ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது ஓட்ஸ் தான். இந்த ஓட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி நம்மளோட வெயிட்டை குறைக்கலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஓட்ஸ் ரெசிப்பியை மார்னிங் அண்ட் நைட் 2 நேரமும் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வாரத்தில் 4 கிலோ வரைக்கும் உங்களால் குறைக்க முடியும். நீங்கள் மத்தியானத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ரைஸ், ஃபிஷ் எதுனாலும் உங்களோட ஃபேவரட் ஃபுட்ஸை நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பிகாஸ் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நான் இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்து அதை நல்லா பாயில் பண்ண போகிறேன். நீங்கள் கொழுப்பு குறைவாக இருக்கிற பாலாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பால் அலர்ஜி ஆகும் அப்படின்னா பாதாம் மில்க், அப்படி இல்லை அப்படின்னா கோகனட் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆன உடனே அதில் நம்ம 1 கப் ஓட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சம் டேட்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட டேட்ஸ் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஓட்ஸை இன்னும் டேஸ்டி ஆக்கிறதுக்காக நான் 2 ஸ்பூன் சப்ஜா சீட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சியா சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் சியா சீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேக் பண்ணி வச்சுருந்தா ஓட்ஸ் மிக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே பனானா ஆட் பண்ணியிருக்கேன். எகெயின் அதுக்கு மேலே நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த ஓட்ஸ் மிக்ஸை தான் அதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போது அதுக்கு மேலே கொஞ்சம் சப்ஜா சீடும் சேர்த்துருக்கேன். உங்களோட விஷக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இதை கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் மேலே கொஞ்சம் டேட்ஸும் அப்புறம் கொஞ்சம் பாதாம் ஃப்ளாக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.